பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். முதல் ஹவுண்ட், ராம்பல் ஹவுண்ட், சிப்பிப்பாறை, கோம்பை மற்றும் ராஜபாளையம் போன்ற இன நாய்களும் அணிவகுப்பில் பங்கேற்றன. இது தவிர பனிப்படர்ந்த மலைப்பகுதிகளில் பணிபுரியும் வீரர்களும் இந்த அணிவகுப்பில் பங்கேற்றனர். அமைதி காலங்களில் வழங்கப்படும் மிக உயரிய ராணுவ விருதான அசோக் சக்ரா விருதை குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவுக்கு வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கௌரவித்தார். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றதற்காக இந்த விருது சுக்லாவுக்கு வழங்கப்பட்டது. லக்னோவைச் சேர்ந்தவரான சுபான்ஷு சுக்லா 2006ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையில் இணைந்தார். பின்னர் கடந்த ஆண்டு ஆக்சிஜன் போர் திட்டத்தின் கீழ் அவர் விண்வெளிக்கு சென்று சில நாட்கள் தங்கியிருந்து ஆய்வுகளை மேற்கொண்டார். தொடர்ந்து காவல்துறை, முப்படைகள் உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். விருது வழங்கி குடியரசுத் தலைவர் முர்மு பாராட்டு. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 18 நாட்கள் தங்கி அளப்பரிய சாதனை புரிந்ததற்காக சிறப்பிப்பு. குடியரசு நாள் கொண்டாட்டத்தின் சிறப்பு விருந்தினராக ஐரோப்பிய ஆணைய தலைவர் உருசுலா பங்கேற்பு. ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் அன்டோனியோவும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பிப்பார். बदलते परिवेश में भविष्य की ओर एक साथ ஒப்புதல் வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. காற்றை விதைத்தால் சூறாவளியை அறுவடை செய்வீர்கள் என அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. ஈரானை அமெரிக்க போர்க்கப்பல் நெருங்கி வரும் நிலையில் சுவரோவியம் வரைந்து கமேனி அரசு எதிர்ப்பு. प्रणाली एक साथ शान से आगे बढ़ते हुए BMP-2 कॉलम आगे बढ़ रहा है और साथ में है नाग मिसाइल सिस्टम MK2 17 मैकेनाइज्ड इन्फेंट्री रेजिमेंट के लेफ्टिनेंट। The medium range surface to air missile MR